வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காசநோயை முற்றிலும் அகற்ற சிறப்பு மருத்துவ முகாம்களை சிறைச்சாலைகளில் நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்கியது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். ஆக்லாந்தில் ASB கிளாசிக் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் 18வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், சர்வதேச வளர்ச்சியிலும் இந்தியாவின் வளர்ச்சியிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அளப்பரிய சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் தூதுவர்களாக வெளிநாடுகளில் செயலாற்றி வருவதாக கூறிய பிரதமர், உலக அளவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திறன் போற்றப்படுவதாகவும் நம் நாட்டை அவர்கள் பெருமை அடைய செய்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் கலாச்சார மதிப்பீடுகள் காரணமாகவே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உலக அளவில் மதிப்பை பெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் தாம் சந்தித்த உலக தலைவர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை வெகுவாக பாராட்டுவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து இந்தியாவில் மீண்டிருப்பதாகவும் 3வது பெரிய பொருளாதார நாடாக நம் தேசம் துரித வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் வாகனங்கள், போர் விமானங்கள் உற்பத்தி, மெட்ரோ, புல்லட் ரயில்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நம் நாடு தற்போது சிறந்து விளங்குவதாகவும், விரைவில் இந்தியாவில் தயாரிக்கும் விமானங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பயணிப்பார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் உள்ள இளையோரின் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் பல்வேறு நடவடிக்கைகளையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான், திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாளை நடைபெறும் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் காசநோயை முற்றிலும் அகற்றுவதற்கான 100 நாள் தீவிர இயக்கத்தை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தொடங்க மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களுக்கு அமைச்சகம் எழுதிய கடிதத்தில், இந்நோயை முற்றிலும் அகற்றுவதற்கான மத்திய அரசின் தீவிர இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கையை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. சிறப்பு மருத்துவ முகாம்கள், தகவல் பலகைகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் கல்வி நடைமுறைகள் மூலம் அனைத்து சிறைகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகத்தின் சார்பில் காசநோய்க்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வை முன்னெடுத்து சென்று உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக UGC வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், கல்வி பொது பட்டியலில் உள்ளதால் UGC தன்னிச்சையாக கொண்டு வந்த திருத்தம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறினார். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடம் அளிப்பதற்கான திருத்தத்தை எதிர்த்து அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மாநில அரசு போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு BJP தவிர அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், VCK, தமிழக வாழ்வுரிமை உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய BJP சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், UGC கொண்டு வந்த வரைவு அறிக்கையில் உள்ள குறைகளை மத்திய அரசிடம் சுட்டிக்காட்ட அவகாசம் உள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஏற்க இயலாது என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்து BJP உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் உள்ள வலங்கைமான் புறவழி சாலை பணிகள் இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 7 கிராமங்களில் 13.3 ஹெக்டேர் தனியார் நிலத்தை கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்ததும் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மயிலாடுதுறை புறவழி சாலை பணிகளுக்கு 7 கிராமங்களில் நில எடுப்பு பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், மீதமுள்ள 5 கிராமங்களில் இப்பணிகள் முடிவடைந்ததும் புறவழி சாலை பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோளம்பட்டு கிராமம் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பான கோரிக்கையை சிறப்பு நிகழ்வாக கருதி அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் உள்ள வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தில் போதிய நிலம் இருந்தால் இந்த ஆண்டே வணிக வளாகம் கட்டப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார். சென்னை மாநகரில் அடுத்த மழைக்காலம் வரை குடிநீர் தட்டுப்பாடு வராது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்தார். கும்பகோணம் மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் சென்னை சைதாப்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு நீல கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. வரும் 13ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் 2 கோடியே 21 லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை இன்று தொடங்கி வைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன், புகார்கள் இருப்பின் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என்றார். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன்படி நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலே அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி சேலை ஆகியவற்றை கிட்டத்தட்ட 4,94,167 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் வழங்கும் பணி தொடங்கியிருக்கிறது. ஒரு நாளைக்கு 100 முதல் 150 டோக்கன் என்ற வகையில் ஒரு 3 முதல் 5 நாட்களுக்குள்ள முழுமையாக வழங்கி முடிக்கப்படும். புத்தாக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தமிழில் மென்பொருளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தமிழக அரசின் அனைத்து சேவைகளையும் ஆன்லைனில் வழங்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். ஏஐக்காக கோவையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த முறையில 2 மில்லியன் சதுரடியில தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 900க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையக்கூடிய வகையில் அரசு செயல்பட்டு வருது. 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். ஒரு ஐசிடி பயிற்சி நிறுவனம் மூலம் கடந்த ஓராண்டுல 10,435 ஆசிரியர்கள் மற்றும் 34,267 மாணவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான பயிற்சி பெற்றிருக்காங்க. இதனிடையே பொங்கல் திருநாளையொட்டி 1,14,61,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை இன்றே வழங்கிட முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது நாகை செய்தியாளர் கூறுகிறார். காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாகுடியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க ஒரு விசைப்படகில் 10 மீனவர்கள் சென்றனர். இந்த நிலையில் அவர்கள் இலங்கை காரைநகர் பகுதியில் கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் 10 பேரையும் விசைப்படகையும் சிறைப்பிடித்தனர். அவர்கள் விசாரணைக்காக இலங்கை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு விசாரணைக்கு பின் இலங்கை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள். இலங்கை கடற்படையினர் மீனவர்களையும் படகினையும் கைது செய்த சம்பவம் மீனவர்களின் குடும்பத்தில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் விபத்துகளை தவிர்க்க உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா கூறியுள்ளார். வெஜிடபிள் லாரி சித்தூர்ல இருந்து சைடுல இருந்த வந்த லாரி கூட அந்த கொலிஷன் ஆயிருக்கு. ஓவர்டேக் பண்ண போயிருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல வந்த லாரி கூட கொலிஷன் ஆயிட்டு அந்த பஸ்ல இருந்த ஒரு அரௌண்ட் 41 மெம்பர்ஸ் அவர் இன்ஜூரி ஆயிருக்காங்க. அதுல லாரியில இருந்த 4 பேர் இருந்திருக்காங்க. ஓவர்டேக் பண்ணி போறதுனாலதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. நான் எஸ்பி கூட போய் சொல்லியிருக்கேன். அங்க ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் லைட்டிங்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் போட்டு பாதுகாப்பா எடுக்க நடவடிக்கை. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு நாளை அதிகாலை நடைபெறுவதையொட்டி அனைத்து முன்னேற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் ASB கிளாசிக் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் அரையிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இன்று இந்த இணை இங்கிலாந்து இணையை 3-6, 6-4, 12-10 என்ற செட்களில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. டோஹாவில் நடைபெறும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் மனுஷா, மானவ் தக்கார் இணை ஹாங்காங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காசநோயை முற்றிலும் அகற்ற சிறப்பு மருத்துவ முகாம்களை சிறைச்சாலைகளில் நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடங்கியது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர்.
ஆக்லாந்தில் ASB கிளாசிக் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு யூகி பாம்ப்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.